அரசுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் கூட்டாட்சியை மேம்படுத்துவது தொடர்பான நித்தி ஆயோக் பிரதிநிதிகள் குழு கூட்டம். இந்திய முகமையில் முதல் முறையாக பறிமுதல் செய்த 182 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேப்டகான் போதைப் பொருள். நீட் யுஜி 2026 தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் உயிரியல் வினாத்தாள்களை கசியவிட்டதன் முக்கிய குற்றவாளியை மத்திய புலனாய்வு பிரிவு இன்று கைது செய்தது. பிரதமர் மோடி டச்சு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சு. இந்தியா ஸ்வீடன் உறவுகள் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று ஸ்வீடனுக்காக இந்தியா தூதர் அனுராக் பூஷன் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் கூட்டாட்சியை மேம்படுத்துவது தொடர்பாக மேற்கு வங்கத்துடன் நித்தி ஆயோக் பிரதிநிதிகள் குழு இன்று ஒரு கூட்டத்தை நடத்தியது. இக்கூட்டத்திற்கு கூடுதல் செயலாளர் ரோஹித் குமார், சுகாதாரம், மகளிர் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் திட்ட இயக்குநர் ராஜீவ் குமார் சென் ஆகியோர் தலைமை தாங்கினர். இவர்களுடன் மேற்கு வங்க அரசின் திட்டமிடல் மற்றும் புள்ளியியல் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் பி.கே. மிஸ்ரா மற்றும் 9க்கும் மேற்பட்ட மாநில துறைகளின் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்ட ஓர் அறிக்கையில், மாநில ஆதரவு திட்டம், வளர்ச்சி நோக்குடைய மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்கள் திட்டம், அடல் புத்தாக்க திட்டம் மற்றும் நித்தி ஆயோக்கின் பிற மாநில அளவிலான முன்னெடுப்புகள் உள்ளிட்ட விஷயங்கள் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைவரும் உள்ளடங்கிய வளர்ச்சி மற்றும் புத்தாக்கத்தால் வழிநடத்தப்படும் மேம்பாட்டை நோக்கிய மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உறுதிப்பாட்டை இந்த சந்திப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் கூறியுள்ளது. ஆபரேஷன் ராஜ்பில் மூலம் 182 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேப்டகான் போதைப் பொருளை இந்திய முகமைகள் முதல் முறையாக பறிமுதல் செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று கூறியுள்ள அவர், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படவிருந்த போதைப்பொருள் சரக்கை கைப்பற்றியதும், ஒரு வெளிநாட்டவரை கைது செய்ததும் போதைப் பொருட்களுக்கு எதிரான சகிப்புத்தன்மையற்ற கொள்கைக்கான நமது உறுதிப்பாட்டிற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன என்று அமித்ஷா கூறினார். நீட் யுஜி 2026 தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் உயிரியல் வினாத்தாள்களை கசியவிட்டதன் முக்கிய குற்றவாளியை மத்திய புலனாய்வு பிரிவு இன்று கைது செய்தது. குற்றம் சாட்டப்பட்ட மனிஷா குருநாத் மந்தாரே மகாராஷ்டிராவின் புனேவைச் சேர்ந்த ஒரு மூத்த தாவரவியல் ஆசிரியை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் நீட் யுஜி 2026 தேர்வு செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்ததாகவும், தேசிய தேர்வு முகமையால் நிபுணராக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் சிபிஐ கூறியது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தாவரவியல் மற்றும் விலங்கியல் வினாத்தாள்களை முழுமையாக அணுகும் வசதி இருந்ததாக விசாரணை அமைப்பு கூறியது. இந்த மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட புனேவைச் சேர்ந்த மனிஷா வாக்மரை மூலம் நீட் தேர்வு எழுதவிருந்த மாணவர்களை அவர் திரட்டியதாகவும், புனேவில் உள்ள தனது இல்லத்தில் அந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தியதாகவும் அது கூறியது. இந்த வழக்கில் இதுவரை டெல்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே மற்றும் ஹல்யா நகர் ஆகிய இடங்களில் இருந்து 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விரிவான விசாரணைக்காக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று கைது செய்யப்பட்ட மற்ற 2 குற்றவாளிகளும் புனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இடைக்கால காவலில் டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் சிபிஐ நாடு முழுவதும் 6 இடங்களில் சோதனைகளை நடத்தி பல குற்ற ஆவணங்கள், மடிக்கணினிகள் வழங்கி அறிக்கைகள் மற்றும் கைபேசிகளை பறிமுதல் செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி டச்சு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். மேலும் மன்னர் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மாக்சிமா ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். இந்த பயணம் இருதரப்பு உறவுகளுக்கு அப்பாற்பட்ட முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. சமீபத்தில் முடிவடைந்த இந்தியா ஐரோப்பா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து இது பரந்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளை வடிவமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கதக், ஒடிசி, பரதநாட்டியம், குச்சிப்புடி மற்றும் மோகினியாட்டம் ஆகியவற்றை உள்ளடங்கிய நடன நிகழ்ச்சியும் ஒரு கர்பா நடன நிகழ்ச்சியும் தம்மை வரவேற்பதில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது என்று பிரதமர் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னணி டச்சு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திப்பார். குறிப்பாக குறைக்கடத்தி, சில்லுக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்தியா மற்றும் ஸ்வீடனின் உறவுகள் பொதுவான ஜனநாயக விழுமியங்களில் ஆழமாக வேரூன்றுள்ளது என்று ஸ்வீடனுக்காக இந்திய தூதர் அனுராக் பூஷன் தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா போன்ற முன்னெடுப்புகள் எவ்வாறு தொழில்துறை நம்பிக்கையை வலுப்படுத்தி நீண்ட கால உறவுகளுக்கான ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளன என்பதையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். இந்த கொள்கைகள் பாதுகாப்பு துறையில் விரிவான ஒத்துழைப்பை வளர்த்துள்ளன. வளங்கள் மற்றும் உயர் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்த பாரம்பரியம் பல சகாப்தங்களாக நீடித்து வருவதோடு தற்போது ஒரு பாரம்பரிய சந்தை இயக்கவியலில் இருந்து ஆழமான தொழில்துறை ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில்நுட்ப இறையாண்மையாக பரிணமித்து வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.